வணக்கம் நேயர்களே. யோகங்கள் கிரக நிலைகளினுடைய சேர்க்கை, இரு கிரகங்கள் சேர்ந்தாலோ அல்லது பல கிரகங்கள் சேரும் பொழுது ஏற்படக்கூடிய சேர்க்கை யோகம் என்று சொல்லப்படும். யோகம்னாலே இணைவு தான். இது பலதரப்பட்ட இணைவுகளை, பலதரப்பட்ட யோகங்களை சொல்லும் ஜோதிடம். பழமையான நூல்களில் சொல்லப்பட்ட யோகங்களை நான் இங்க வரிசையா சொல்லிட்டு வரேன். ஏற்கனவே நான் முதல் செல்வ யோகத்தை சொல்லியிருக்கேன். இப்ப அடுத்த செல்வ யோகம், இரண்டாவது செல்வ யோகத்தை சொல்ல போறேன். ஒருவருடைய ஜாதகத்தில் மிக முக்கியமானது 5ஆம் இடம். தான் நினைப்பது, என்ன நினைக்கிறோம், எதை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் நாம் நினைப்பதுதான் நடக்கணும். அதை நடத்தி வெற்றி காண வைப்பது 11ஆம் இடம். 11ஆம் இடம் தான் நமக்கு அதை வெற்றி தரும். அப்போ நாம் நினைப்பது, அதை வெற்றி காண வைப்பது 11ஆம் இடம். இது ரெண்டையுமாக இப்ப இந்த செல்வ யோகத்துல சொல்லிட்டே வரேன். இந்த யோகத்தில் சொல்லப்படக்கூடியது, ஜோதிட நூலில் சொல்லக்கூடிய இந்த யோகம் பழமையான முறையில பழமையான விதிகளுக்கு உட்பட்டு தான் சொல்லப்படுது. எதுவும் புதுசா நாங்களா கண்டுபிடிச்சு சொல்லல. லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்று, நல்லா கவனிக்கும், லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்று 11ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் கூடி இருந்தால் இவர் நல்ல தன யோகத்தை பெறுகிறார். லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்கார். அவர் 2 லக்னத்துக்கு ஆட்சி பெறக்கூடிய தகுதி உண்டு. இதுல நான் முதல் லக்னத்துக்கு, கும்ப லக்னத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த லக்னத்தை சொல்லுறேன். இதுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் ஆட்சி, அவ அமர்ந்திருக்கான். சந்திரனும் செவ்வாயும் நட்பு கிரகத்திலிருந்து இருக்க. இந்த அமைப்புல செல்வ யோகம் வருதுங்கிறாங்க. ஏன் சார் இதை சொல்றீங்க இந்த செல்வ யோகம்? லக்னத்துக்கு 5 புதன் ஆட்சி பெறும் பொழுது தன்னுடைய நினைவுகளை புதன் எப்போதுமே அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். மேலும் கீழையும் தான் நினைத்ததை விடாப்பிடியாக போவதாக இருந்தாலும் ஏற்ற இறக்கங்களை புரிந்து கொண்டு போவார். அதிலும் 11ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருப்பது, சந்திரனும் செவ்வாயும் இருந்தாலே அதிவேகத்துக்குரியவன். தன்னுடைய செயல்பாட்டை, தான் செய்து முடிக்க வேண்டிய விஷயத்தை, வெற்றி காண வேண்டிய விஷயத்தை அதிகமாக சிந்திக்கக்கூடியவன், வேகமாக சிந்திக்கக்கூடியவன் இந்த சந்திரனும் செவ்வாயும். அவன் 11ஆம் இடத்துல இருக்கான். நான் நினைச்சேன்டா நான் முடிப்பேன், நான் நினைச்சதை முடிப்பேன். அவன் என்ன நினைக்கிறான்? தனம் வேண்டும் என்று நினைக்கிறான். இந்த யோகம் பல விஷயத்துக்கும் ஒத்து வரும். தன யோகத்துக்கு சொல்ற, மற்ற விஷயங்களுக்கும் ஒத்து. இப்ப இவர்கள் பெறக்கூடிய தனயோகம் எவ்வாறு இருக்கலாம்? 3ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய், 6ஆம் அதிபதி சந்திரன். எனவே 3, 6 இங்க வந்துட்டான். தன்னுடைய உடல் உழைப்பினால், தன்னுடைய கடுமையான உடல் உழைப்பினால் இந்த செல்வங்களை சேர்க்க எண்ணம் கொண்டவன். 10ஆம் அதிபதி 11க்கு வர, 10ஆம் அதிபதி 11க்கு வர. எனவே தன் தொழில் மூலமாக தனத்தை, லாபத்தை சந்திக்கக்கூடியவன். அப்போ தன்னுடைய தொழில் மூலமாக லாபத்தை சந்திக்கக்கூடியவன் கண்டிப்பாக தனயோகத்தை நன்கு பெறுவான். இது எளிதான கணக்கீடு. 6ஆம் இடம் உடல் உழைப்பு, 3ஆம் இடம் முயற்சிகளை சொல்லக்கூடியது. கண்டிப்பாக முயற்சி அடைந்து வருவான். இது இந்த லக்னத்திலிருந்து புதன் 5ல இருந்தால் இன்னொரு லக்னம் இருக்கு. அடுத்த லக்னத்தை பார்ப்போம். இந்த லக்னம் ரிஷப லக்னம். அதற்கு 5ஆம் இடத்தில் புதன் ஆட்சி மற்றும் உச்சம் அடைகிறார். 11ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் அடைகிறார். இது ஒரு தனயோகம், செல்வ யோகம் என்று சொல்லப்படும். எப்படி சொல்லப்படுகிறது? அதை ஏன் இதை சொல்லணும்? இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் புதன் உச்சமாவது, இவன் தான் வியாபாரத்துக்கும் தொழிலுக்கும் கல்விக்கும் உகந்த கிரகம். அவன் தான், புதன் தான். எனவே எந்த செல்வ யோகம் வேண்டும் என்றால், ஒன்று தொழில்ஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும், படிப்பு கல்வி நன்றாக இருக்க வேண்டும், அல்லது அனுபவ அறிவு நன்றாக இருக்க வேண்டும், இல்லையா?
அதுக்கு அத்தனைக்கும் மிக முக்கியமானவன் புதன். அவன் உச்சத்துல இருக்கான் 5ஆம் இடத்துக்கு. அடுத்தது சந்திரனும் செவ்வாயும் இருக்க. 3ஆம் இடத்துக்குரிய சந்திரன், 7க்குரிய செவ்வாய் இருக்க. இவன் மற்றவர்களுடன் இணைந்து நண்பர்களுடன் அல்லது மனைவியினால் வரக்கூடிய செல்வம் அல்லது மனைவி நண்பர்கள் உறவினர்களுடன் சேர்ந்து தொழில் நடத்துவதாக இருந்தால் இந்த சந்திரனும் செவ்வாயும் மிகவும் வலுவாக செயல்படுவர். இந்த 7ஆம் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்குரியவன் அங்க வந்துடுறான். 12ஆம் இடமும் செவ்வாய் தான் இருந்தாலும் தேவையான செலவினத்தை செய்யதான் செய்வான். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லக்கணத்துக்கு 5இல் புதன் உச்சமாயிருக்கான். இந்த சந்திரனும் செய்வும் 7ஆம் அதிபதியாக வந்துடுறான். இந்த அமைப்பு ஒரு செல்வ யோகத்தை தரக்கூடிய மிக மிக முக்கியமான விதிகளாகும். இதை தவிர இந்த லக்னாதிபதி 10ஆம் அதிபதி எல்லாம் கணக்கீடுகள் வரும். ஆனால் யோகங்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வரியை மட்டும், ஒரு குறிப்பிட்ட விதியை மட்டும் இங்க சொல்றாங்க. இது ஏன் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து பல யோகங்களை பார்க்க போறோம். நல்லதும் பார்க்க போறோம், கெட்டதும் பார்க்க போறோம். கெட்டத்திலேயும் யோகங்கள் இருக்கு. அதெல்லாம் ஏன் சொல்லப்படுது, எதற்காக சொல்லப்படுதுங்கிறத பார்க்க போறோம். மிக்க நன்றி. இந்த யோகங்களை பற்றி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிந்தது என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கான கேள்விகளை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க சந்தேகங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. மிக்க நன்றி.